எழுத்தாளர் கபிலன் வைரமுத்து அவர்களின் வரிகள் தான் இவை. மழைக்கு ஒதுங்கும் மண்பொம்மை என்ற புத்தகத்தில் விட்டுப்போன சட்டங்கள் அப்படின்னு தலைப்பிட்டு சில கவிதைகள். அந்த கவிதைகள் அத்தனையும் பேரபாரம். எல்லா கவிதைகளும் எனக்கு ரொம்ப பிடித்த கவிதைகள். அதில் சிலவற்றை இப்போது உங்களுக்காக. ஒரு மழை நின்று போவதற்கு முன் நனைய தவறிய நபர்கள் பாலைவனத்தில் தொலைக்கப்பட வேண்டும். 1/4 டம்ளர் நீரோடு. ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழை பெஞ்சு நிற்கிறதுக்குள்ள நனைய தவறிய நபர்களை பாலைவனத்தில் கொண்டு போய் தொலைச்சிடணும். 1/4 டம்ளர் நீரோடுன்னு எழுதுறேன். அடுத்தது கேளுங்க. ஒரு சாலையின் மீது பூ உதிர்ந்து விழுந்திருந்தால், ஒரு சாலையின் மீது பூ உதிர்ந்து விழுந்திருந்தால் டேக் டைவர்சன் அறிவிக்க வேண்டும். அகற்றும் பணி நிகழும் வரை. அந்த பூக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்க. அடுத்தது கேளுங்க. பார்த்து சிரிக்கும் குழந்தையை பார்த்து சிரிக்காத உதடுகள் தைக்கப்பட வேண்டும் பாரபட்சமின்றின்னு எழுதுறார். ஒரு மழை பார்த்து சிரிக்குதுன்னா அதை பார்த்து உனக்கு சிரிக்க தோணலைன்னா உனக்கு எதுக்கு உதடு, அதை தச்சிடணும் அப்படின்னு சொல்றார். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கவிதை. காதல் தோல்வியுற்று காதல் தோல்வியுற்று 3க்கும் மேற்பட்ட கவிதை எழுதும் நபருக்கு மாற்று காதலனோ அல்லது மாற்று காதலியோ உருவாக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட வேண்டும் குளோனிங் முறையில் எழுதுறார். சூப்பர்ல.